12th max exercise 4.2 state the reason for cos inverse of cos of minus pi by 6 is not equal to minus pi by 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன, இந்த கண்டிஷன் ஏன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன இருக்கணும், இங்கே உள்ளார நம்மளுக்கு இங்கே காசுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது என்னது காசுனால் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், ஆங்கிள் தானே இருக்கணும். அந்த ஆங்கிள் வந்து என்ன ரேஞ்ச் இருக்கும், 0லேருந்து பைக்குள்ளார இருக்கணும். ஓகேவா, 0லேருந்து பைனா என்னது 0, 10, 20, 30, 40, 90, 110, 120 அதுமாதிரி என்னது 180 வரைக்கும் வரணும். ஓகேவா, அந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தது அப்படின்னா இங்கே உள்ளார என்ன எக்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதிடலாம். இங்கேயும் அதே தான், எக்ஸ் தானே இருக்குது. ஆனால் என்னது எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இல்லைங்கிறத விட என்னது இந்த ரேஞ்சுக்குள்ளார கிடையாது. நம்ம இந்த குவாட்ரண்ட் படி பார்த்தோம்னா 0லேருந்து இங்கே பையா, இங்கே 0லேருந்து பை பை 2, இங்கே 0லேருந்து என்னது மைனஸ் பை பை 2. அப்போ 0லேருந்து பைனா இந்த ரேஞ்சுக்குள்ளார என்னது மைனஸே வராது. இப்போ பை பை 6ங்கிறது என்னது 30 டிகிரி, 30 டிகிரின்னது மைனஸ் 30 டிகிரிங்கும் போது என்னது இந்த ரேஞ்சு இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். ஓகேவா, இந்த 0லேருந்து மைனஸ் பை பை 2க்குள்ளே வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. அப்படி வராதுங்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து நாட் ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படின்னு போட்டாச்சு. அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. ஏன்னா எக்ஸ் என்னது நாட் பிலாங்கிங் டு 0 பை, அந்த 0 பைங்கிற இன்டர்வலில் அது வரல. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துல இட்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6ன்னு எழுதியிருக்கோம். ஆனால் என்னது நம்மளுக்கு தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது என்னது ப்ளஸ் காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாலாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதில் உள்ளார மைனஸ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும், பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை வந்து பாசிட்டிவ் டேர்மாக ஆக்கிக்கலாம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை ப்ளஸ் காஸ் தீட்டான்னு ஆக்கிக்கலாம். ப்ளஸ் காஸ் தீட்டான்னு ஆக்கிடுச்சா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை கொண்டு போய் அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு. ஏன் எக்ஸ் இஸ் பிலாங்கிங் டு எக்ஸ்ன்னு சொல்கிறத விட இங்கே ஆன்சர் இங்கே என்ன இருக்குது, பை பை 6ன்னு இருக்குது. ஸோ பை பை 6 இஸ் பிலாங்கிங் டு 0, பை. 30 டிகிரி, 30 டிகிரிங்கிறது இதுக்குள்ளே தானே இருக்குது, 0, 10, 20, 30 அந்த இதெல்லாம் என்னது இந்த 0லேருந்து பைக்குள்ளே தான் இருக்குது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பை 6ங்கிறத பை பை 6ன்னு ஆன்சர் எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அந்த எக்ஸ் அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். எப்போனா இந்த இன்டர்வலுக்குள்ளார இருக்கும்போது. ஓகேவா.